உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருந்தா சொற்களை கண்டறிகிறது. அது என்ன சார் பொருந்தா சொற்கள் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஒரு எடுத்துக்காட்டா, இப்ப இயல் இசை நாடகம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இயல் இசை நாடகம் அடுத்து கூத்துன்னு போட்டிருப்பாங்க. இயல் இசை நாடகம் கூத்து அப்படின்னு இருக்கும். இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உடனே என்ன செய்யணும்? கூத்துன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? தமிழ் எது? இயல் இசை நாடகம். அப்ப முத்தமிழ்ல இது கூத்து வருமா? வராதுல்ல. அது மாதிரி பொருந்தாத சொற்களை கண்டுபிடிக்கிறது. இது கண்டிப்பாக தேர்வுல கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இதை நம்ம முழுவதும் பார்க்க போறோம். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க, சரிங்களா? இப்ப இருவினை. இருவினைனா நல்வினை தீவினை, அவ்வளவுதான் இருவினை. அடுத்து இரு திணை, உயர்திணை ஆக்கிரிணை, 2 திணை, சரிங்களா? அடுத்து 3க்கு பார்ப்போம். மூவிடம், தன்மை முன்னிலை படற்கை. தன்மை முன்னிலை படற்கை, அவ்வளவுதான். அடுத்து மூவகை முரசு சொல்றாங்க. வீர முரசு, நியாய முரசு, தியாக முரசு அப்படின்னு சொல்லி 3 வகை முரசு சொல்றாங்க. கேள்வி எப்படி வரும்? வீர முரசு, நியாய முரசு, தியாக முரசு, அன்பு முரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பொருந்தா சொல்லுதுன்னு சொல்லிட்டா அன்பு முரசு நீங்க சொல்லிடணும், சரிங்களா?